Future Vision Study Center, Salem. Development of newspaper in Madras Presidency. மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் திடீர்னு நேஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசணும்னு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. நேஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன? தேசியம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வராங்க. அப்படி நோக்கத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? என்ன காரணத்தினால த ஹிந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுதேசமித்திரன் போன்ற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்த பார்க்க போறோம். சோ இதுல ஒரே ஒரு ஃபேக்டர் தான், சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ் இன் ஹை கோர்ட் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா பார்க்கப்பட்டது. சோ அப்படி என்ன அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டி முத்துசாமி was the first Indian to appointed to the judge of Madras High Court in Madras Presidency அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சில முதலாக ஒரு இந்தியர் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு இந்த இயர் ஆஃப் 1877 சரிங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்ததுல பெரிய கிரிட்டிசிசத்தை கொண்டு வருது. சோ நிறைய நியூஸ் பேப்பர் இதை கண்டிச்சு எழுதுறாங்க. இந்தியர் எப்படி ஹைகோர்ட்ல ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எதிராக எழுதியிருந்தாங்க. சோ அப்போ அங்க இருந்த சுத்தி இருந்த நிறைய பேர் பாக்குறாங்க, நேஷனலிசம் ஓரியன்டா சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் பாக்குறாங்க. சோ அதுல அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற நியூஸ் பேப்பர் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, பிரிட்டிஷ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டிஷோட அரசாங்கத்தோட நலன்களை பராமரிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரா இருக்குது. இந்திய மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. சோ they decided to start Indian perspective newspapers அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் பேசக்கூடிய நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சோ அப்போ அந்த முடிவு பண்ண அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எது? ரெண்டு நியூஸ் பேப்பர், ஒன்னு தமிழ் as well as in இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுல மிக ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா நம்ம பார்க்க தி ஹிந்து. தி ஹிந்து was found in the year of 1878 சரிங்களா? 1878ல ஃபவுண்ட் பண்றாங்க. the date 20th September அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப 20th Septemberல தான் ஃபவுண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த இயர் நீங்க பாத்துக்கணும். இந்த இயர் அப்படிங்கிறது 1878 அப்படிங்கிறது வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு வந்துச்சு. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், லிட்டன் காலகட்டத்தில் அது இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது பத்திரிகைக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்ட காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த காலகட்டத்தில் த ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபவுண்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம், சரிங்களா? சோ ரொம்ப பேசிக்கான விஷயம், மொத்தம் 6 பேர் இதை ஃபவுண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? டோட்டலி 6 மெம்பர்ஸ் வேர் தான் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 லா காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் 2 டீச்சர்ஸ் சேர்ந்து 6 பேர் இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சோ அந்த 6 பேரோட பேர் தான் இங்க இருக்கு. ஜி சுப்பிரமணியம் was an important factor to start the Hindu newspaper. So ஜி சுப்பிரமணியம் was the important person, சரிங்களா? அதற்கு அடுத்தது அவரோட சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய எம் வீரராகவாச்சாரியார், டி ரங்காச்சாரி, பி.வி. ரங்காச்சாரி, எம் சுப்பாராவ், டி கேசவராவ், இவங்க தான் இந்த நியூஸ் பேப்பர் ஃபவுண்ட் பண்ணவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இந்த 6 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தி ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ஆன வருஷம் பாத்தீங்கன்னா 1878. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 1878 ரிலீஸ் ஆகும்போது இட் வாஸ் a weekly newspaper. சோ வீக்லி நியூஸ் பேப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். then it converted into daily newspaper in the year of 1889. சோ அப்ப 1889ல டெய்லி நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப டெய்லி நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் ஆகும்போது அதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமாகுது, நிறைய மக்களை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ however ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டோம். after that ஜி சுப்பிரமணியம் the eminent person also started the Swadesamitrian the Tamil newspaper அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழ் நியூஸ் பேப்பர் மெட்ராஸ் பிரசிடென்சில முதல்ல கொண்டு வராரு. ஸ்வதேசமித்ரன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. it was found in the year of 1891 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ yeah, it also started as a weekly newspaper and very soon it converted as a daily newspaper. 1891ல வீக்லி நியூஸ் பேப்பர் இருந்தது, பின்னாடி என்னவா மாறிச்சு அப்படின்னா 1899ல டெய்லி நியூஸ் பேப்பரா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லா கவனிக்கலாம். அக்கார்டிங் டு தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சுதேசமித்ரன் நியூஸ் பேப்பர் ஃபவுண்டேஷன். சோ அதோட ஃபவுண்டேஷன் அடிப்படையில் நம்ம தேடி பார்க்கும்போது என்ன கிடையாது, சுதேசமித்ரன் வாஸ் ஃபவுண்ட் இன் தி இயர் ஆஃப் 1882. 1882லயே அதை ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. however புக்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, புக்ல 1891 தான் கொடுத்திருக்காங்க. so we give priority to the information which is published in the book. புக்ல இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதன் காரணமாக we should say 1891 was the foundation year of Swadesamitrian.
அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் இந்த இயர் ஆஃப் 1899 சொல்லலாம். சரிங்க, ஓகே. ஸோ இன்கேஸ் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதோட இயர் மாறி இருந்தா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ we can take the school book the information. So then compare the years 1899 as well as 1889. So 1889 அப்படின்னு சொல்லும்போது The Hindu newspaper converted into daily. அப்ப 1899 அப்படின்னு சொல்லும்போது ஸ்வதேசமித்ரன் converted into daily அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு பேரலா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த நியூஸ் பேப்பரோட எமர்ஜென்சி இப்படிதான் இருந்துச்சுன்னு நமக்கு புரிய வருது. ஸோ அதர் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீஜனல் ஓரியன்டான நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நேட்டிவ் ஓரியன்டா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கிரீஷ் சந்திர கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவரோட பிரதரும் இவரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது பெங்கால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து பேசக்கூடியதா இருந்துச்சு. ஸோ லேட்டர் தான் சவுத் இந்தியா மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் மெயில் கூட ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெட்ராஸ் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷிங் ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேட்டர் பீரியட்ல வந்தது, அதாவது ஹிந்து, ஸ்வதேசமித்ரன், ஸோ இதெல்லாம் தாண்டி வந்த நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம பார்த்தோமா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வாஸ் ஃபவுண்ட் பை ஜிபி பிள்ளை. ஜிபி பிள்ளை அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய நலன்களை பேசினுச்சு. பர்டிகுலர் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் நேஷனலிசம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா அது வந்து பேசிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பாரதி. ஸோ சுப்பிரமணிய பாரதியார் நம்ம சொல்லலாம். ஸோ சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நம்ம எடுத்துட்டுமா லார்ஜ்லி ஹி வாஸ் a writer, poet as well as journalist. ஸோ இந்த மூணு கேட்டகரியிலையும் இவர் வந்து வருவாருன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் ஜேர்னலிசம் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாரதி வந்து அதிக இன்வால்வ்மெண்ட் வந்து காட்டினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய நியூஸ் பேப்பர்ல எடிட்டராகவும் கோ எடிட்டராகவும் நிறைய விஷயத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் பர்டிகுலரா சொல்லும்போது பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அவங்க நியூஸ் பேப்பரும் ஆஸ் வெல் அஸ் புக்ஸும் வந்து நிறைய எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ நாம என்ன பார்க்கணும்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாரதி ஒர்க் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் அதுக்கு முன்னாடி வந்து தேசாபிமானி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சோ தேசாபிமானி வாஸ் ஃபவுண்ட் பை ஏகே கோபால் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஹூ இஸ் ஏகே கோபால்? ஏகே கோபாலன் கேஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து வரும். ஏகே கோபாலன் வாஸ் a கம்யூனிஸ்ட் as well as MS நம்பூதிரி பாட் வாஸ் a கம்யூனிஸ்ட். சோ கேரளாவோட மிக பாரம்பரியமான நியூஸ் பேப்பரா வந்து தேசாபிமானியை சொல்லலாம். சோ அப்ப பாத்தீங்கன்னா யூனிஃபைடு மெட்ராஸ் அப்படிங்கறதா இருந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு. சோ இட் இஸ் கன்சிடர்ட் as மெட்ராஸ் பிரசிடென்சி பேஸ்ட் நியூஸ் பேப்பர் which is found by ஏகே கோபால், the communist leader அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that Vijaya, Suryodayam, India. So these newspapers were a part of பாரதியார்ஸ் work அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாரதியார் வந்து இந்த எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப நியூஸ் பேப்பர் ஓரியன்டா இருக்கக்கூடியதை கன்சாலிடேட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமா இருப்பாரு. as well as ஜி சுப்பிரமணியம் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் இந்தியா த நியூஸ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப இந்தியா நியூஸ் பேப்பர் வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் தான். ஸோ அப்ப த ஹிந்து as well as சுதேசமித்ரன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோட எமர்ஜென்சி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். மெட்ராஸ் மகாஜன சபா, சோ அதோட நீட் என்ன, அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறத எர்லியரா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த நேரத்தில் கிரவுன் ரூல் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணி இருந்த ஒரு ஆர்கனைசேஷன். Later it was merged to மெட்ராஸ் மகாஜன சபா. சோ அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லயே இந்த நேஷனலிசம் அப்படிங்கறத அப்ஜெக்டிவா கொண்ட, நேஷனலிசம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அப்ஜெக்டிவா கொண்டது ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா தான். சோ அப்ப மெட்ராஸ் மகாஜன சபா எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா காங்கிரஸ் அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரீஜனலா இருந்த ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் சொல்லலாம். லேட்டர் இதோட ஃபவுண்டர்ஸா இருக்கட்டும், இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களா இருக்கட்டும், பின்னாடி போய் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க, அல்லது காங்கிரஸ்க்கும் இதுக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்டை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ மெட்ராஸ் மகாஜன சபாவோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோமா, அந்த அப்ஜெக்டிவ் தான் லேட்டரா காங்கிரஸ் வச்ச அப்ஜெக்டிவா மாறுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரு, இதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ மெட்ராஸ் மகாஜன சபா was found on the date 16th May 1884. It was found by a group of nationalists
called G. Subramaniam, Veera Raghvachari, Ananda Charlu, Balaji Rao, Rengaiah, Salem Ramasamy. So சேலம் ராமசாமி உட்பட இத்தனை பேர் சேர்ந்து தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஃபவுண்ட் ஆன் 16th May 1884. ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு முன்னாடி நமக்கு தெரியும், வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி ஹிந்து as well as சுதேசமித்திரன் அண்ட் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணவர் ஜி சுப்பிரமணியம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ரொம்ப மிக முக்கியமான பொசிஷன்ல இருந்தவர். as well as இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் வீர ராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, பாலாஜி ராவ், ரெங்கையா அண்ட் சேலம் ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபவுண்டர்ஸா இருந்தாங்க. ஸோ அப்போ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது ஒரு எமினண்டான ஆர்கனைசேஷனா இருந்துச்சு. ஸோ வை ஆஃப்டர் ஃபவுண்டிங் இட்ஸ் த மெட்ராஸ் மகாஜன சபா, த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், இதோட முதல் பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா பி ரெங்கையா அப்படிங்கிறவர் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ பி ரெங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. லேட்டர் தி செக்ரட்டரி அப்பாயிண்டட் as பி ஆனந்த சார்லு. ஸோ ஆனந்த சார்லு வாஸ் a founder, one of the founder. Then Rengaiah was one of the founder. So அப்ப அதோட ஃபவுண்டர்ல இருக்கக்கூடியவங்களே ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆகும், as well as ஒருத்தரை வந்து செக்ரட்டரியாவும் என்ன பண்ணாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட நிறைய கனெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். However, ஸோ இதோட செகண்ட் ப்ராவின்சியல் கான்ஃபரன்ஸ் வந்து மெட்ராஸ்ல தான் நடந்துச்சு. ஸோ அப்போ அவங்க பொலிட்டிக்கல் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அப்ஜெக்டிவும் as well as மெட்ராஸ் மகாஜன சபாவோட அப்ஜெக்டிவும் சிமிலரா இருக்கிறதுனால they decided to cooperate with each other organization அப்படிங்கறத ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. So now let us discuss about the objective of மெட்ராஸ் மகாஜன சபா. So now it has fourfold objectives. The first one is to stimulate the public interest and aware of government அப்படின்னு நம்ம சொல்றது. மக்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது, அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கான முக்கியத்துவத்தையும் அவங்க உணர வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னெல்லாம் செய்யுது, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நோக்கம் என்ன, பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருந்துச்சு. டு கிரியேட் அவேர்னஸ் டு தி பீப்புள், டு ஸ்டிமுலேட் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் தி செகண்ட், simultaneous ICS exams. So இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆர் இம்பீரியல் சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய ஒரு ICS எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அந்த ICS எக்ஸாம் ஆனது லண்டன்ல மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ they were divided. இங்க இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா demanded the simultaneous examination as well as England and India அப்படின்னு வந்து கேட்டாங்க. இந்தியாவிலேயும் நடத்தணும் as well as இங்கிலாந்துலயே நடத்தணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Third one, abolition of Council of India in London. So லண்டன்ல இந்தியாவிற்கான இயங்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து அவங்க கலைக்கணும்னு சொன்னாங்க. ஏன், இந்தியா பத்தின மிக முக்கியமான டிசிஷன் எல்லாமே கவுன்சில் ஆஃப் இந்தியால தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப அந்த கவுன்சிலுக்கு நாங்க ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து இருக்கிறதுனால அது ரொம்ப வந்து தூரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவ்வளவு சரி வராது அப்படிங்கறதா இவங்களோட ஆர்குமெண்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். So however, the third point is abolition of Council of India in London னு சொல்லுவாங்க. And the fourth one is abolition of taxes. So taxes for certain categories அப்படி சொல்லுவாங்க. மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக வரிகளை போறதை அவங்க தவிர்க்கணும், பிரிட்டிஷ் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறது வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. அவங்க டிமாண்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட், ரிடக்ஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் in the form of military expenses as well as civil expenses அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்டோட செலவினங்களை குறைக்கணும்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் அதீதமா செலவு பண்ணுது, மக்கள் கிட்ட வாங்கக்கூடிய வரிய மக்களுக்கே செலவு பண்ணாம தனிப்பட்ட முறையில செலவு பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட். சோ கவர்மெண்ட் should reduce the expenses in the form of civil as well as military அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மிலிட்டரியில சம்பந்தமே இல்லாம நிறைய பணத்தை வந்து அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்றதுனால நாட்டோட எக்கானமி அப்படிங்கிறது டவுன்வர்டா போகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபா consist of 4 types of objectives அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இதுதான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. However, மெட்ராஸ் மகாஜன சபா was founded on the date 16th May 1884 by G. Subramaniam and a group of nationalists. Okay, மெட்ராஸ் மகாஜன சபா பத்தின ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். சோ
அதோட ஃபேக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சிமிலர் டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிமிலர்னு கூட சொல்ல முடியாது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே அதே கோரிக்கைகளை வலியுறுத்திய ஒரு இயக்கம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு வந்து கேட்பாங்க. ஸோ இட் வாஸ் ஃபங்க்ஷன் அட் த ஆஃபீஸ் ஆஃப் த ஹிந்து நியூஸ் பேப்பர் அட் எல்லிஸ் ரோட் ஜங்ஷன், மவுண்ட் ரோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய எல்லிஸ் ரோட் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய த ஹிந்து ஆபீஸோட ஒரு பார்ட்ல தான் மெட்ராஸ் மகாஜன சபா செயல்பட்டு இருந்துச்சு. ஏன் ஜி சுப்பிரமணியம் ஆல்சோ த மெம்பர் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஜி சுப்பிரமணியம் அவங்களும் அதே மாதிரி அதாவது த ஹிந்து நியூஸ் பேப்பரும் பாத்தீங்கன்னா ரெண்டு சிமிலரா இருந்ததுனால பக்கத்துல இருந்ததுனால அந்த ஆபீஸும் அங்கேயே ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ அப்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். இவங்க வேற என்னெல்லாம் பண்ணாங்க? மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் a ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் நேஷனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தேசியத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு பயிற்சி பற்றை மாதிரி நம்ம எதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா வந்து பயன்படுத்திட்டாங்க. இட் வாஸ் a ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நேஷனலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ முதல் தலைமுறை நேஷனலிஸ்ட நம்ம வந்து இவங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்ட இடமாக நம்ம குறிப்பிடுவது வந்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தென் it actually followed the moderate policy. So Madras Mahajana Sabha earlier period it followed moderate policy to give petition to the British government அப்படினு சொல்றாங்க. So அப்ப British government க்கு டிமாண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. it never protested அப்படினு நம்ம சொல்லலாம். இது அந்த தொடக்க காலங்கள்ல போராட்டங்கள் எதுவும் நடத்தியது இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ போராட்டங்கள் எதுவும் நடத்தாத ஒரு இயக்கம் மேல இருந்தாலும் இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்கிறதா பிரிட்டிஷ் நினைச்சது. சோ they said the objectives and aims are seditious அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அப்ப seditious அப்படின்னா என்னன்னா அரசுக்கு விரோதமாக இருக்கிறது, ராஜ துரோகமாக இருக்கக்கூடிய எய்ம் வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து கருதுனாங்க. சோ அதனால பிரிட்டிஷ் இந்த மெட்ராஸ் மகாஜன சபா கண்காணிப்புள்ளாரே வச்சிருந்தாங்க. ஒரு சில டைம் இவங்களோட கூட்டங்களை வந்து கண்காணிக்கிறதும் புறக்கணிக்கிறதுமாவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ ஓகே. சோ அடுத்த ஃபேக்டர் நம்ம பார்க்கக்கூடியது வைஸ்ராயோட விசிட். சோ the former viceroy Elgin during the time of 1895 he visited Madras presidency. So 1895ல வைஸ்ராய் எல்ஜின் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸை விசிட் பண்ண வராரு. சோ அப்போ மெட்ராஸ் மகாஜன சபா gave reception to வைஸ்ராய் எல்ஜின் and gave welcome address அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ வெல்கம் அட்ரஸ் வந்து கொடுத்துச்சு மெட்ராஸ் மகாஜன சபா. சோ மெட்ராஸ் மகாஜன சபா கொடுத்த வெல்கம் அட்ரஸ் எல்ஜின் ரெஃப்யூஸ் பண்றாரு. சோ அப்போ வைஸ்ராய் எல்ஜின் refused the welcome address which is given by மெட்ராஸ் மகாஜன சபா in the year of 1895 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் the Madras Mahajana Sabha also have close relationship with Indian National Congress. Now Indian National Congress ஓட இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. சரிங்களா? 1920 பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆன ஒரு கான்ட்ராக்ட் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா as well as Indian National Congress இருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போச்சு. சோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா supported salt satyagraha and organized a camp for salt satyagraha movement at the beaches அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அங்க இருந்த மெரினா பீச்ல சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ 1930ல மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ்டு சால்ட் சத்தியாகிரகா on the date April 22 1930ல வந்து இவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இடத்துல வயலன்ஸ் வந்து ஏற்படுது. சோ அங்க இருந்த வயலன்ஸ்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். However, the protest or salt satyagraha was organized at the places called Madras Georgetown. சரிங்களா? மெட்ராஸ் ஜார்ஜ் டவுன், அதுக்கப்புறம் எஸ்பிளான்டே, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹை கோர்ட் and the beach. சோ அந்த ஹைகோர்ட் பீச் அது ஓரியன்டா இருக்கக்கூடிய இடங்கள், அதற்கப்புறம் வந்து எஸ்பிளான்டேன்னு சொல்லலாம். சரிங்களா? ஜார்ஜ் டவுன் சொல்லக்கூடிய இடங்கள்ல வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இந்த இடங்கள்லாம் சத்தியாகிரக சால்ட் சத்தியாகிரக அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாண சபா. சோ இங்க நடந்த ஒரு வயலன்ஸ் தொடர்பா என்கொயரி கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. 3 member என்கொயரி கமிஷன் which is headed by Justice T.R. Ramachandran.
ஜஸ்டிஸ் டி.ஆர். ராமச்சந்திரன் தலைமையில 3 நபர் கொண்ட குழு இங்க நடந்த வன்முறைகளை விசாரிப்பதற்காக அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த விசாரணைகளும் நடந்துச்சு. they enquired more than 30 people, 30க்கும் மேற்பட்ட பேரை வந்து கூப்பிட்டு அழைச்சு அவங்களை வந்து விசாரணை பண்ணி ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இந்த அதற்கு அடுத்ததாக மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனா பாக்குறது வந்து டியூரிங் த பேன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெட்ராஸ் மகாஜன சபா ஆர்கனைஸ்ட் த காதி ஆல் இந்தியா காதி எக்ஸிபிஷன் as well as சுதேசி எக்ஸிபிஷன் டு சப்போர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நேஷனல் காங்கிரஸை பேன் பண்ண காலகட்டங்கள்ல மெட்ராஸ் மகாஜன சபா ஆக்டிவா ஒர்க் ஆகுது. சோ அது மட்டும் இல்லாம அவங்க நேஷனலிசம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக they organized ஆல் இந்தியா காதி எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்றாங்க. as well as they organized இந்த சுதேசி எக்ஸிபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சுதேசி எக்ஸிபிஷன் சோ இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக மெட்ராஸ் மகாஜன சபா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. மெட்ராஸ் மகாஜன சபாவோட இன்னும் 2 ஃபீச்சர்ஸ் இருக்கு. 2 ஃபீச்சர்ஸ். மகாத்மா காந்திஜி மெட்ராஸ் மகாஜன சபால அட்ரஸ் பண்ணிருக்காரு, உரையாற்றி இருக்காருன்னு சொல்லலாம். சோ அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து உரையாற்றி இருக்காங்க. எந்தெந்த அக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அந்த டேட் October 24, 1896 மகாத்மா காந்திஜி gave an address in மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபால ஒரு உரையாற்றி இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜூப்ளி சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப ஜவஹர்லால் நேரு was invited as golden jubilee chief guest which is conducted in மெட்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இதோட பொன்விழா ஆண்டுக்கு, அது பொன்விழா ஆண்டுனா ஃபவுண்ட் பண்ணி ஒரு 50 வருஷம் கழிச்சு நடக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல இவர் வந்து ஒரு ஆர்கனைசர், அதாவது நேரு அவர்கள் வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்தாரு, ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். So both Nehru and Gandhi visited Madras Mahajana Sabha in different years அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ காந்தி பிரபலம் அடைவதற்கு முன்னாடியே 1896லே இங்க மெட்ராஸ் மகாஜன சபா வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.